ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நம்பர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்டு டிகிரிஸ், அதாவது கோணங்களை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிசி மேக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் உள்ளே போகப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பொதுவாகவே நம்பர்ஸ்னால் 1, 2, 3 அது மட்டும் கிடையாது, நிறையா இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் அப்படின்றது கீழே என்னென்ன வரும்னா ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸுங்கிறதுனா மெய்யெண்கள், அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பண்ணல 1, 2, 3லேருந்து 1000 இதுன்னு யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே ரியல் நம்பர்ஸ். இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம், பட் ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலான சம்ஸில் யூஸ் பண்ணுவோம், மற்றபடி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இந்த இமேஜினரி நம்பர்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா கூட ஐ சேர்த்து எழுதுவோம். எக்ஸாம்பிளுக்கு இமேஜினரி நம்பர் எப்படி கிரியேட் ஆகுனா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேருந்து 4 வெளியே எடுத்தோம்னு 2 வரும். அதே -4 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேருந்து அதை வெளியே எடுக்க முடியாது. ஆனால் நம்ம சில சம்களில் ஸ்கூல் படிக்கும்போது அந்த -4 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்துருப்போம். அப்படி எடுக்கும்போது நம்ம கூட என்ன செஞ்சுருப்போம், +or-2i அப்படின்னு போட்டிருப்போம். ஏன்னா அது வந்து ஒரு இமேஜினரி நம்பர் அப்படிங்கிறதுனால தான். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம இமேஜினரி நம்பரை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து டிஎன்பிசியில் ரொம்ப நார்மலான சம் தான் போட போகிறோம். ஸோ ரியல் நம்பர்ஸ், அதாவது மெயின்களை பற்றி பார்க்கலாம். ரியல் நம்பர்ஸை வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று விகிதமுறு எண்கள், அதாவது Q, அது என்ன சொல்கிறாங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ். இன்னொன்று வந்து விகிதமுறா எண்கள், இரேஷனல் நம்பர்ஸ், அது வந்து P அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறு எண்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா இதுலேயே பேர் விகிதமுறு முறிஞ்சு போயிடும். ஓகே, அதாவது P/Q அப்படின்ற வடிவத்தில் இருக்கும். Q வந்து ≠0. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 4/2 அப்படின்னு போட்டோம்னா இது சுருங்க நமக்கு என்ன வரும், 2, இது 2, 1, 2 அப்போ ஈக்குவல் என்ன வரும், நமக்கு வந்து என்ன 2 கிடைக்கும். 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் நம்பர். சரியா, 5/6 எடுத்தோன்னா 0.833333 போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த 8க்கு அப்புறம் ஒரு 3 எல்லாமே அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும், வேறு நம்பர் வராது. ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம், 3 போட்டு ஒரு பார் போடலாம். இது வந்து சுழல் தன்மையுடைய தசம வடிவு. அதாவது விகிதமுறு எண்ணுங்கிறது என்னென்னா முடிவுற்ற மற்றும் சுழல் தன்மையுடைய தசம வடிவாக தான் இருக்கும். 22/7 எடுத்திங்கன்னா 3.142, அவ்வளோதான் இதோட வேல்யூ முடிஞ்சு. அதே பை எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே பை பார்த்தோன்னா இதோட வேல்யூ பையோட வேல்யூ 22/7ன்னு சொல்லுவோம். பட் பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.142 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ வந்து என்னென்னா பை வந்து விகிதமுறா எண்லையும் 22/7 என்னென்னா விகிதமுறு எண்கள்லையும் வரும். ஓகேவா, விகிதமுறா எண்கள்லாம் என்னென்னா அப்படியே ஆப்போசிட் விகிதமுறு எண்கள். அது என்ன சொல்கிறாங்கன்னா முடிவுறா மற்றும் சுழல் தன்மையற்ற தசம விரிவு. அதாவது இந்த நம்பர்ஸ் வந்து முடிவுறாமல் போய்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் கீழே இருக்கு பார்ப்போம். இதுவுமே P/Q வடிவத்தில் இருக்குது. மேலே 0/x அப்படின்னா =0 வரும். அதே கீழே, அதாவது மேலே x/0 இருந்துச்சுன்னா மேலே என்ன வரும், இன்ஃபினிட்டின்னு வரும். புரியுதா, இது எல்லாமே இன்ஃபினிட்டிங்கிறது என்னென்னா வரையறுக்க முடியாதது. ஓகேவா, ஸோ இந்த 0ன்னு போட்டுருக்கும் பார்த்தியா, இது வந்து பார்த்திங்கன்னா விகிதமுறு எண்கள். இந்த இன்ஃபினிட்டின்னு போட்டுருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா விகிதமுறா எண்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ விகிதமுறா எண்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா √2, √3, πe. இந்த √2 வெளியெல்லாம் அப்படியே எடுத்துன்னு வச்சுக்கோங்க, போய்கிட்டே 1 பாயிண்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கும். √3 வெளியும் அதே மாதிரி 1 பாயிண்ட் ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்கும். பையோட வெளியும் அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நம்பர் முடிஞ்சு போச்சு, அதாவது ஃபுல் நம்பர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 4/2 எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன 2, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம தெரிஞ்சனா விகிதமுறு எண்கள். அதே இது விகிதமுறா எண்கள் அப்படின்னா இந்த நம்பரை நம்ம சுருக்கணும் வச்சுக்கோங்க, √2 எடுத்தோன்னா 1 பாயிண்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கும், முடியவும் முடியாது. ஒரே இந்த மாதிரி 8.8333 போயிட்டே இல்லாமல் வேறு நம்பராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள் ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம். புரிஞ்சுருக்க நம்புறேன். நெக்ஸ்ட் போகலாம். விகிதமுறு எண்கள் நம்ம யூஸ் பண்ணுற நம்பர் தான், ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்பர் தான் விகிதமுறு எண்கள் கீழே வரும். அது என்னென்ன நம்பர் பார்த்தோன்னா இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள். இந்த இயல் எண்கள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர் சொல்லு அப்படின்னு என்ன சொல்லுவோம், 1, 2, 3, 4 ஆரம்பிக்கும் இல்லையா, அதனால் அதெல்லாம் இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதில் இருந்தாலும் 1, 2, 3 ஆரம்பித்து போய்கிட்டே இருக்கும். அடுத்து முழு எண்கள், ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு அப்படின்னா 0லேருந்து ஆரம்பித்து போய்கிட்டே 0, 1, 2, 3 அப்படின்னு போயிட்டு இருக்குது. அடுத்து முழுக்கள், இண்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா மைனஸில் ஆரம்பித்து 0 வந்து 3 +ல் இப்படி கன்னியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். இது வந்து முழுக்கள். அவ்வளோதான். அடுத்ததுனா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஒவ்வொரு நம்பர்ஸுக்குமே அதுக்கு வந்து என்னென்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 1ஓட நெகட்டிவ் நம்பர் பார்த்திங்கன்னா -1, அதாவது 1 எதிர்மறை -1. ஆனால் 2வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா 0 மட்டும்தான் தனக்குத்தானே எதிர்மறை, அதாவது 0க்கு எதிர்மறையே கிடையாது. இங்கிட்டு 0னா 0 தான். அதனால் 0 என்ன சொல்கிறாங்கன்னா 0 வந்து ஒரு மிகை எண்ணும் கிடையாது, குறை எண்ணும் கிடையாது. 0 வந்து பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது, நெகட்டிவ் நம்பரும் கிடையாது. 0ங்கிறது நியூட்ரல். ஓகேவா. 3வது பாயிண்ட் என்னென்னா ஒரு விகிதமுறு எண் மற்றும் ஒரு விகிதமுறா எண் இவற்றோட கூடுதல் அல்லது கழித்தல் எப்பொழுதுமே ஒரு விகிதமுறா எண்ணாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4/2ங்கிறது வந்து ஒரு விகிதமுறு எண். என்ன சுருங்க என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஆனால் ப்ளஸ் √2ங்கிறதுனா 1.414 போய்கிட்டே இருக்குது. ரெண்டையும் கூட்டும்போது என்ன கிடைக்குன்னா 2 +ன்னு கூட்டும்போது 2 + 1 கூட்டினா 3 வந்துடும். ஆனால் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க டிஜிட் போய்கிட்டே இருக்கனால அது வந்துகிட்டே இருக்கும். புரியுதா. ஸோ ஒரு விகிதமுறு எண்ணையும் விகிதமுறா எண்ணையும் கூட நமக்கு என்ன கிடைக்குன்னா எப்பயுமே ஒரு விகிதமுறா எண் தான் கிடைக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. 4வது பாயிண்ட்டும் சேம் தான், ஒரு பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண். அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா பூஜ்ஜியத்தோட எதை வச்சு பெருனாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ பூஜ்ஜியம் இல்லாத ஒரு விகிதமுறு எண்ணையும் ஒரு விகிதமுறா எண்ணையும் பெருக்கினால ஒருத்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது எப்போவுமே ஒரு விகிதமுறா எண் தான் கிடைக்கும்.
5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2 விகிதமுறா எண்களின் கூடுதல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாமே ஒரு விகிதமுறு எண்ணாகவோ அல்லது விகிதமுறா எண்ணாகவோ இருக்கலாம். ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ரூட் 2ஓட வேல்யூ பார்த்தோன்னா 1.414 அப்படின்னு போயிட்டு இருக்கும். ரூட் 3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.732ன்னு போய்கிட்டே இருக்கும். இது ரெண்டையுமே நம்ம கூட்டும்போது ஏதாவது ஒரு கட்டத்தில் அது முடிஞ்சிருக்கலாம். இல்லை கூட்டி நமக்கு வந்து விகிதமுறு எண்ணாவும் கிடைக்கலாம், ஒரு விகிதமுறா எண்ணாவும் கிடைக்கலாம். ஸோ அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. 2 விகிதமுறா எண்களுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ் வந்து வரும். நான் வச்சுக்கோங்க. ஒன்வேல கேட்பாங்க, அதுக்காண்டி தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து என்ன, 1க்கு தலைகீழ் என்னது, அதுதான் தலைகீழ். 1/1 போட்டாலும் 1 தான் வரும். ஸோ 1ஓட தலைகீழ் 1 தான். 0க்கு தலைகீழ் கிடையாது, ரொம்ப முக்கியமானது. 0க்கு தலைகீழ் கிடையாது. இப்போ சொன்ன இந்த 7 பாயிண்ட்டுமே ஒன்வேர்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வச்சுக்கோங்க. அடுத்து பகா எண்கள் மற்றும் தொகை எண்களை பற்றி பார்க்கலாம். பகா எண்கள் அப்படிங்கிறதுனா ப்ரைம் நம்பர்ஸ். ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டுமே வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 எடுத்தனா 5ஓட காரணிகள் என்ன, 5 வந்து 1ஆல் வகுப்படும், 5ஆல் வகுப்படும். அதாவது காரணிகள் அப்படின்னா என்ன சொல்லணும்னா, ஒரு நம்பரை வகுக்கும்போது மீதின்றி வகுப்படுறது தான் அதோட காரணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 5ஓட காரணி என்னன்னா 5ஓட காரணி என்னென்னு பார்த்தோம்னா 1, 5. இப்போ 5 டிவைட் பை 1 போட்டால் என்ன வரும், 5 கிடைக்கும். அதே 5 டிவைட் பை 5 அப்படின்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஸோ மீதின்றி வகுப்படுச்சுல, ஸோ இது 2 தான் இதோட காரணிகள். ஓகேவா, ஸோ பகா எண்கள்ங்கிறது அவ்வளோதான். பகா எண்களை ஃபஸ்ட்டு கண்டுபிடித்தவர்கள்லாம் பட்டியலில் யார் சொல்லுவாங்கன்னா எரட்டோஸ்தனீஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாங்க. பெரிய பாயிண்ட் எல்லாத்தையுமே ஒன்வேர்டு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பகை எண்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். 1 வந்து என்னென்னா ஒரு பகை எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஓகேவா, அடுத்து ஒரே ஒரு இரட்டைப்படை பகாயன் 2 மட்டுமே. ஏன்னா 2ஓட காரணிகள் பார்த்தீங்கன்னா 1, 2 இது 2 மட்டும் தான் 2ஓட காரணிகள். வேறு எதை வச்சுமே நீங்கள் 2 வகுத்தாலும் அந்த நம்பர் மிச்சம் வரும். எக்ஸாம்பிள் 2/4 பண்ண என்ன வரும், 0 பாயிண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சு போயிட்டே இருக்குமா, அதனால் அது போயிட்டே தான் இருக்கும். ஸோ 2 மட்டும்தான். இரட்டைப்படையில் இருக்கக்கூடிய ஒரே பகாயன் பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான். அதே மாதிரி 5 மடங்களில் இருக்கக்கூடிய ஒரே பகாயன் 5 மட்டும்தான். 1 முதல் 100 வரை உள்ள பகாயன்களின் எண்ணிக்கை 25 இருக்குது. 1லேருந்து 100 வரைக்கும் பகாயன்களோட எண்ணிக்கை எவ்வளோனா 25 இருக்குது. 1லேருந்து 50 வரைக்கும் இருக்க பகாயன்கள் எண்ணிக்கை எவ்வளோனா 15. பகாயன்கள் வந்து 2ல் ஆரம்பிக்குது. ஏன்னா 1 வந்து பகை எண்ணும் கிடையாது, பகாயன் கிடையாது. பகாயன்களோட ஆரம்பமே வந்து 2ல் ஆரம்பித்து 2, 3, 5, 7, 11, 13, 17 அப்படி போயிட்டே இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், பகாயன்கள்ங்கிறது என்ன, தன்னாலையும் ஒன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும், வேறு எதாலையுமே வகுப்படாது. இப்போ பகு எண்கள் பற்றி பார்க்கலாம். பகு எண்கள் அப்படிங்கிற நான் ப்ரைம் நம்பர்ஸ். அதாவது அதுக்கு 1 மட்டும் இல்லாமல் அதை எண்ணை தவிர்த்து மற்ற காரணிகளும் உண்டு. எக்ஸாம்பிள் 12 எடுத்துக்கிறோம். 12 பார்த்தீங்கன்னா 12ஆலையும் வகுப்படும், 12ஆலையும் வகுப்படும், 1ஆலையும் வகுப்படும். அது இல்லாமலும் 2, 3, 4, 6 இத்தனை நம்பர் தான் வகுப்படுதில்ல. ஸோ இது வந்து ஒரு பகு எண். இப்போது வகுத்திகள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ 12 எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா 12 இருக்குல்ல, 12 வந்து 1, 2, 3, 4, 6 அதுக்கடுத்து 7, 8, 9 நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஒரு நம்பரோட பாதி, இப்போ 12ல் பாதி 6 வரைக்கும் வந்துச்சுன்னா அதுக்கடுத்து நம்பர் வந்து என்னென்னா 12ஆல் மட்டும்தான் வகுப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த நம்பர் எவ்வளோ பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அதான் ரூல்ஸ். பாதி இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், எக்ஸாம்பிளுக்கு 18 எடுத்துக்கலாம். 18 எடுத்தோம்னா அதோட காரணி பார்த்தீங்கன்னா 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், அடுத்து என்னது 3ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படாது, 5ஆல் வகுப்படாது, 6ஆல் வகுப்படும், 7 வகுப்படுமா வகுப்படாது, 8 வகுப்படாது, 9, அதுக்கப்புறம் 10, 11, 12, 13 நீங்கள் எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக 18ஆல் மட்டும்தான் வகுப்படும். இந்த ரூல்ஸு எல்லா நம்பருக்குமே அப்ளிகபிள் ஆகும். இதை முக்கியமானது நான் வச்சுக்கோங்க. அடுத்து பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பர்ஃபெக்ட் நம்பர் என்னன்னா, ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரோட வகுத்திகள் அல்லது காரணிகள்லாம் அதோட கூடுதலை வச்சு அந்த நம்பரை வகுத்தோம்னா நமக்கு வந்து 1 கிடச்சிச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட் நம்பருங்கிறது என்னன்னா 6 தான் பர்ஃபெக்ட் நம்பர். முக்கியமானது நான் வச்சுக்கோங்க. ஏன்னா 6ஓட காரணிகள் பார்ப்போமா, காரணிகள் அல்லது வகுத்தியில் எது வேணால் சொல்லலாம். 6ஓட காரணிகள் பார்த்தோம்னா 1, 2, 3, 3க்கு அப்புறம் எதுவுமே கிடையாது, டேரெக்டாக 6 தான் வரும். சரியா, இப்போ அதை கூட்டணும்னா 6 விட்டுறணும், விட்டுட்டு அதை கூட்டினா 1, 2, 3 அது கூட்டினா 6 வருதா, 6/6 1. ஸோ 6 வந்து ஒரு பர்ஃபெக்ட் நம்பர். ஓகேவா, அதுக்கடுத்து என்னன்னா கோல்டன் ப்ரொபோர்ஷன் அதாவது தங்க விகிதம் அப்படிங்கிறது சொல்லுங்க. பை இதோட வேல்யூ என்னன்னா 1.618. இது வந்து ஒரு உண்மையேடு. ரொம்ப வாட்டுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, இப்போ கேட்குறதில்ல, இருந்தாலும் நான் வச்சுக்கோங்க. தங்க விகிதம் என்னென்னா பை, அதோட வேல்யூ என்னன்னா 1.618. நம்பர்ஸை பற்றி நான் நடத்தின எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரியலாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அடுத்து நம்ம வந்து என்னன்னா கோணங்கள் பற்றி கோணங்கள் பார்த்தோன்னா மொத்தம் 7 டைப்ஸ் ஆஃப் கோணங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கோணம் செங்கோணங்கிறதுனா ரைட் ஆங்கிள். அதாவது டீட்டாவோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்கிறது தான் செங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிறது வந்து செங்கோணம். ஏன்னா அதோட டீட்டா பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, கோணம் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்குது. ஓகேவா, அடுத்து நேர்கோணம் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இதில் டீட்டாவோட வெளியே பார்த்தீங்கன்னா 180 டிகிரியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஏவையும் பியும் பாருங்கள். ஏ இந்த பக்கமாக இருக்குது, பி இந்த பக்கம் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. இது வந்து என்னென்னா 180 டிகிரி ஆங்கிள் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா நேர்கோணம். இது ஏவும் பியும் ஒரே டேரக்ஷன். நீங்கள் ஏ இது பி ஒன்றுக்கு மேலே ஒன்று படிச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இது இங்கே விரிஞ்சிருக்கனால இப்படி ஆப்போசிட்டில் இருக்கனால இது வந்து 180 டிகிரியாக இருக்குது. ஓகே, இது வந்து நேர்கோணம். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா குறுங்கோணம், அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. டீட்டாவோட வெளியே வந்து என்னன்னா 0 to 90 டிகிரிக்குள்ளே இருக்கும். இந்த படம் பாருங்கள், ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிறது பார்த்தீங்கன்னா 60 டிகிரியாக இருக்குது. அதாவது 0 விட அதிகமாக இருக்குது, ஆனால் 90 டிகிரிக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து என்னன்னா குறுங்கோணம். அதுக்கடுத்து விரிகோணங்கிறதுனா அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு மேலே இருக்கணும், ஆனால் 180 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். இதில் பாருங்கள்,
இதில் பாருங்கள் ஏவோட வேல்யூக்கும் பியோட வேல்யூக்கும் இடம் இருக்க தீட்டாவோட டிகிரி பார்த்தீங்கன்னா 130 டிகிரி, அதாவது 90 டிகிரி அதிகமாக இருக்குது, அது 180 டிகிரி விட கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா விரிகோணம். அதுக்கடுத்து பூஜ்ய கோணம். பூஜ்ய கோணம்னா தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அது ஒன்று மேலே ஒன்று படுத்துக்கும். இங்கே ஏ இப்படி இருக்குன்னா அதுக்கு மேலேயே பி இப்படி இருக்கும். ஸோ இது ஏ இது பி, இது ரெண்டுக்குமே இங்கே டிகிரியே கிடையாது. ஸோ என்னென்னா 0 டிகிரி. அதை என்ன சொல்லுவாங்கன்னா பூஜ்ய கோணம் 0 ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டயக்ராமில் பாருங்கள், இது வந்து 0வா, இங்கேருந்து ஏ பி என்ன ஒரே கிடைமட்டத்தில் இருக்கா. ஸோ இதோட கோணத்தோட மதிப்புனா தீட்டா = 0. அதுக்கடுத்துனா நிரப்பு கோணங்கள், அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இது என்னன்னா 2 கோணங்களோட கூடுதல் 90 டிகிரினா அந்த கோணங்கள் ஒன்றுக்கு ஒன்று நிரப்பு கோணங்கள். அதாவது எக்ஸாம்பிளுக்கு A+B 90, அதாவது ஏவோட எக்ஸாம்பிள் இந்த படத்தை பாருங்கள், ஏவோட டிகிரி வந்து 60 டிகிரி, பியோட கோணம் வந்து 30 டிகிரி. ஸோ ரெண்டையுமே கோணம் நமக்கு என்ன கிடைக்கும்? 90 கிடைக்கும். ஸோ இது ஒன்றுக்கு ஒன்று நிரப்பு கோணங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ சம்மு பார்த்தோன்னா புரியும். ஏயின் கோணம் 60 டிகிரி எனில் அது நிரப்பு கோணம் சொல்லிட்டோம். நிரப்பு கோணம் என்னது? 2 கோணத்தோட கூடுதல் 90 டிகிரி நமக்கு தெரியும். ஸோ இப்போ A+B = 19 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏவோட வேல்யூ 60 நமக்கு தெரியும். அப்போ பியோட வேல்யூ என்னது? 90 - 60 30. அப்போ பியோட வேல்யூ என்ன? 30. ஸோ நிரப்பு கோணம்லாம் ஒன்றும் இல்லை, 2 கோணத்தை கூட்டினோம்னா அதோட வேல்யூ வந்து 90 வரும். அதில் ஒன்னோட வேல்யூ நம்ம கொடுத்துருவாங்க, இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான சம்மெல்லாம் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிரப்பு கோணம் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், அதாவது நிரப்பு கோணம்னா 90 டிகிரி, அப்போ மிக நிரப்பு கோணம் என்னன்னா 180 டிகிரி. அதாவது கோணங்களோட கூடுதல் 180 டிகிரி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அது இல்லைனா ஒன்றுக்கொன்று மிக நிரப்பு கோணங்கள் எனப்படும். எக்ஸாம்பிள் A+Bயோடது 180 டிகிரி. சம பாருங்கள், ஏயின் கோணம் 120 டிகிரி எனில் அதன் மிக நிரப்பு கோணம் பிஇ காரணம் கொடுத்தா. மிக நிரப்பு கோணம் என்னது? 2 இதை கூட்டினா நம்ம 180 கிடைக்குங்கிறது நம்ம தெரியும். ஸோ ஏவோட வேல்யூ என்னது? 120, பியோட வேல்யூ என்னதுன்னா 180 120 நமக்கு 60. ஸோ ஏவையும் பியும் கூட நமக்கு என்ன கிடைக்கும்? 180 கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ மிக நிரப்பு கோணங்கிறது ஒன்றும் கிடையாது, கோணங்களோட கூடுதல் 180 டிகிரியாக வந்துச்சு அப்படின்னா அதான் மிக நிரப்பு கோணங்கள். அது நிரப்பு கோணங்கள் அப்படின்னா 90 டிகிரி நான் வச்சுக்கணும், மிக நிரப்பு கோணங்கள் அப்படின்னா 180 டிகிரி நான் வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சம்மில் கேட்கலாம் மாட்டாங்க, நார்மலாக ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.